நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? பொதுவா தமிழ் சினிமாவுல சில பெயர்கள் சில கற்பனைகளையும், சில பெயர்கள் சில குழப்பங்களையும் உண்டாக்கிவிடும் அப்படிங்கிறது எதார்த்த உண்மை. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் கூட அடுத்து வரக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய பெயராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லேசான கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாருக்குமே இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த படம் அல்ல இந்த படம், இந்த படத்தினுடைய கதாநாயகன் வேற, அந்த படத்தினுடைய கதாநாயகன் வேற அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை காட்டியிருக்கிறதுனாலையும், இந்த படத்துக்கு பின்னாடி பல்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்ததற்காகவும், இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக அல்லது இது வேறு திரைப்படமாக காட்டுவதற்கான ஒரு களத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதே சொல்லலாம். இன்னைக்கு என்ன படத்தை பத்தி விமர்சனம் பண்ண போறோம்? வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. யாஷோ என்டர்டெயின்மெண்ட்ஸுக்காக டாக்டர் முரளிகிருஷ்ணன் தயாரித்திருக்கக்கூடிய கருப்பு பல்சர் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு அப்படின்னோடனே சூர்யா நடித்து வரக்கூடிய ஒரு படம் காத்திருக்கே, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கே, பார்க்கணுமே அப்படின்னு காத்திருப்பீங்க. அந்த காத்திருப்புக்கு இருக்கக்கூடிய அந்த கருப்பல்ல இந்த கருப்பு. இந்த கருப்பு பல்சர் அப்படிங்கிற பெயருடன், கருப்பு பல்சர் அப்படிங்கிற பெயருடன் வந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய தனித்துவம் அப்படின்னே சொல்லிக்கலாம். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையினுடைய ஒரு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கனவுல அடிக்கடி தன்னுடைய கருப்பு நிற பல்சர் ஒரு ஜல்லிக்கட்டு காலை மோதி விபத்துக்குள்ளாகிறத பார்க்குறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயத்திலையும் அவருக்கு வரக்கூடிய கனவுகளில் இது முக்கியமான கனவாகவே இருக்குது. அதனால் அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கருப்பு பல்சர் அப்புறம் ஜல்லிக்கட்டு காலை ஒரு விபத்து இதுவே அவரை பெரிய அளவுக்கு லாக் பண்ணும்போது இந்த பல்சரை மன்சூர் அலிகான் கிட்ட வித்துறார். மன்சூர் அலிகான் வாட்டர் கேன் சப்ளை பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட இந்த பல்சர் போய் சேருது. இந்த பல்சருக்கு பின்னணியில் ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா, இது கூட ஜோடியாக யார் போனாலுமே ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு மித் இருக்குது, ஒரு நம்பிக்கை. இந்த நேரத்தில் அட்டகத்தி தினேஷ் அந்த ஊரில் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கக்கூடிய ஒரு வீரராகவே இருக்கார். அவருக்கு ஒரு காதலி ரேஷ்மா வெங்கடேஷ். மன்சூர் அலிகானுக்கும் அட்டகத்தி தினேஷுக்கும் லேசான பனிப்போர் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா தொழில்முறை போட்டி இருக்கிறதுனால. இருந்தாலும் அட்டகத்தி தினேஷ் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பல்சர் கொஞ்சம் கொடுப்பா, நான் என்னுடைய காதலியை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உள்ளுக்குள்ளார மன்சூர் அலிகானுக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னா, இந்த பல்சரில் ஜோடி யார் போனாலும் ஆக்சிடென்ட் நடக்குமே, கண்டிப்பாக எடுத்துன்னு போட்டால் நம்மளுடைய போட்டி இன்னியோட நிறைவு வரப்போது, நம்மளுடைய எதிரி அழிய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அந்த பல்சரை கொடுக்குறார். கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடந்தது? அதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ். இப்போ ஜோடியாக போனால் ஆக்சிடென்ட் நடக்கும் இல்லையா? இப்போ இவங்க 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க. ஆக்சிடென்ட் நடந்ததா இல்லையா? அதே போல் கருப்பு நிற பல்சர் அந்த ஊரினுடைய ஃபைனான்சியர் வில்லனாக இருக்காரு. அவருடைய கனவுல வந்ததற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமான த்ரெட்டாக வச்சுக்கிட்டு ஒரு திரைக்கதை வசனத்தோட ஒரு 2.5 மணி நேரம் படமாக காட்டியிருக்கிறாங்க கருப்பு நிற பல்சர் அப்படிங்கிற படத்தின் மூலமாக. ஸோ கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பு அப்படின்னே சொல்லிக்கலாம். ரைட். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, அட்டகத்தி தினேஷ் ஏற்கனவே கெத்து தினேஷாக தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார். ஸோ இருந்தாலும் அட்டகத்தியை மறந்துட்டு தினேஷை தனியாக சொல்ல முடியல நம்மளால. ஸோ தினேஷ் கெத்து தினேஷ் அப்படின்னு சொன்னாலும் அட்டகத்தி தினேஷ் இந்த படத்தில் கெத்தாக தெரிகிறார் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஒரு ஜல்லிக்கட்டு காளையை அடக்கக்கூடியவராக அவர் வர்றது, அதே போல் ரேஷ்மா வெங்கடேஷோட காதலிக்கிறது, அப்புறம் மதுனிகாவோட அடுத்த கட்டத்துக்கு நகர்றது. ஸோ 2 கதாநாயகிகள் ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை பின்போக்கு. அப்புறம் இதுக்குள்ளார மன்சூர் அலிகானுடைய நடிப்புன்னு பார்க்கும்போது ஒரு சாதாரணமே, அவர் எப்போ வந்தாலுமே ஏதாவது சாப்பிட்ற மாதிரி அவர் அப்படியே போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை அல்லது வேறு தளத்தில் வேறு களத்தில் மன்சூர் அலிகானை வரக்கூடிய இயக்குனர்கள் வருங்காலத்தில் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல கலைஞனை எப்போ பாரு அவருடைய இமேஜ் என்னவோ, அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போகும்போது இதுதான் அவர் அப்படிங்கிற ஒரு மித்தை நிறுவுற மாதிரி இருக்குது. எப்படி கருப்பு நிற பல்சர்னா கனவுல வருது, அப்புறம் மாடு முட்டுது, அப்புறமா அதில் ஜோடியாக போகிறவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி மித்துக்கு இது பொருத்தமாக அமையிறது. அப்புறம் இந்த படத்தில் கலையரசன் நடிச்சிருக்கார். கலையரசனுடைய நடிப்பு சிறப்பு. அதே போல் ரேஷ்மா வெங்கடேஷ், மதுனிகா கதாநாயகிகளாக எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் இந்த படத்தில் சரவண சுப்பையா ஒரு நல்ல கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவருடைய கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் மூலமாக இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதைக்கும் அல்லது இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான நாட்டுக்குமே நியாயம் செய்யக்கூடிய கதாபாத்திரமாக அவர் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல வித்தியாசமான கதாபாத்திரம் அது. இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி படத்தினுடைய ஒளிப்பதிவுக்கு போகலாம். பாஸ்கர் ஆறுமுகம் படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சிருக்கார்.
மதுரை மாவட்டத்தினுடைய அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், அப்புறம் வந்து பல்சர், கருப்பு நிற பல்சர் அப்படின்னா படத்தினுடைய அதான முக்கியமான ரோலு. ஸோ அந்த கருப்பு நிற பல்சரை காட்டக்கூடிய விதம், கருப்பு நிற பல்சரில் பயணப்படக்கூடிய நேரம், அப்புறம் வந்து இது எங்கெங்கெல்லாம் பயணப்படுது, அப்புறம் வந்து மன்சூர் அலிகானை காட்டும்போது, அப்புறம் வந்து வில்லனை அடையாளப்படுத்தும் போது, கதாநாயகன் கதாநாயகிகளோட டுவேட் பண்ணும்போது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் தன்னுடைய கேமராவின் வழியாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். படத்துக்கு அவருடைய கேமரா ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் படத்தொகுப்பாளர் சசி தாக்ஷா, அவர் வந்து சசி தாக்ஷா வந்து படத்தினுடைய படத்தொகுப்புக்கு நியாயமான ஒரு மனிதராக வேலை செஞ்சிருக்கார். அவருடைய வேலை என்னவோ அந்த வேலையை கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி படத்திற்கு வந்து பாடல்கள், இசை ரெண்டுமே இன்பா பண்ணியிருக்கார். இன்பாவுடைய பாடல்கள், இசை வந்து பெருசாக துணை செய்தோ இல்லையோ கதைக்கு நியாயம் செய்யும் விதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில வரிகள் வந்து கவனிக்க வைக்குது. பாடல்கள் மற்றும் பின்னணி இசையில் தனித்துவமாக தெரிய முயற்சி செய்கிறார் இன்பா அப்படின்னே சொல்ல முடியும். யாஷோ என்டர்டெயின்மெண்ட்ஸுக்காக டாக்டர் முரளிகிருஷ்ணன் தயாரித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தை, கருப்பு பல்சர். இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கேப்டன் முரளிகிருஷ் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு படம் வந்து காதல் கதையா அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டு பின்னணியை மதுரையை மையமாக வைத்து கொண்டு சொல்கிற கதையா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரில்லர் பேஸ்டு ஸ்டோரியா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பயமுறுத்த கூட திகில் சம்மந்தப்பட்ட பின்னணியில் வைக்கக்கூடிய கதையா, ஆரர் பேஸ்டு கதையா அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு சினிமாவிற்குள் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கியிருக்கிறார் முரளிகிருஷ் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அவர் வெற்றி அடைந்தார் அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு அந்த கோட்டுக்கு நிற்கிறார், கோட்டை தாண்டி வெளியேறலை, கோட்டை விட்டு உள்ளே ஒளிஞ்சிக்கல அவர். அதனால் ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தை செய்வதற்கான அத்தனை பின்புலத்துடன் வந்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக அவரை நம்ம வரவேற்கலாம். கருப்பு நிற பல்சர் தியேட்டரில் போய் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா ஒரு பெயர் வைக்க உடனே அதே பெயரில் இன்னொரு படம் வரும்போது நம்மளுக்கு பெரிய குழப்பமே வருது. ஸ்டார்டிங்கில் சொன்ன அதே விஷயந்தான். அதனால் கருப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றிருக்கலாம், பல்சர் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சிருக்கலாம். கருப்பு பல்சர் அப்படின்னு பேர் வைக்கிறப்ப இன்னொரு கருப்பை நாம் காத்திருந்து பார்க்க வேண்டிய சூழலை இந்த படம் உருவாக்கிவிடும் அப்படிங்கிறதும், இந்த படமா அந்த படம் அப்படிங்கிற வர லேசான குழப்பத்தையும் உண்டாக்கிவிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் வருங்காலத்தில் இயக்குனர்கள் கைவிட்டால் நலம் அப்படிங்கிறதா நம்மளுடைய இந்த நேரத்தினுடைய விமர்சனத்தினுடைய கூடுதல் தகவலாக இருக்கிறது. சரியா? படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த விமர்சனத்துக்கு என்ன மதிப்பெண்கள் கொடுக்குறீங்களோ வெக்கமே படாமல் சுத்தமாக உங்களுடைய எண்ணங்களை பதிவேற்றம் செய்யுங்கள். சரியா? மீண்டும் அடுத்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.